Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பாஜக பாமக கூட்டணி வட தமிழகத்துல பாஜகவுக்கு பிரசன்ஸ் இல்லை, வாக்கு இல்லை. தென் தமிழகத்துல இல்லை, அதுவும் கீழே போனா அங்க பாமகக்கு எந்த ரோலுமே இல்லை. இந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்பிலிட்டி இல்லாத ரெண்டு கட்சி கூட்டணி வச்சு அது யாருக்கு புண்ணியம்? நார்த் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கிற ஒரு பெரிய சமூகம் வன்னியர். அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்கு. ஸோ அந்தந்த பெல்ட்டில் பிஜேபி போட்டியிடக்கூடிய இடங்கள்ல இந்த ஓட்டு எல்லாம் கலக்கிறப்போ ஓவராலா பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் கூடும். போன தடவை 2019 மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த தடவை திரும்ப மோடி தான் பிரதமராக வருவார், மூணாவது தடவை பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு தெரிஞ்ச நிலையில் எல்லாருமே இந்தியா முழுக்கமே வாக்களிக்கிறது, தமிழ்நாடு உட்பட. ஸோ கள சூழல் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. விசிகா சார்பில் பொது தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும்லாம் கேட்டாங்கல்ல. திருமாவளவன் கிளைம் பண்ண தொகுதியில் சவுத் இருக்கான்னு நான் கேட்குறேன். அவர் வட தமிழகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர் மட்டும்தான். இதுக்காக என் மேலே கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா டிஎம்கே லீடர்ஷிப் கேள்வி கேட்கணும். ஏன் எங்களுக்கு 2 சீட்டு மட்டும் கொடுக்குறீங்க, 3 4ன்னு கேட்க தெரிஞ்சுல? ஏன் எங்களுக்கு வடக்கு தமிழகத்தில் மட்டும் கொடுக்குறீங்க? எனக்கு வடக்கு தமிழகத்தில் ஒன்று கொடுங்க, மேற்கு தமிழகத்தில் ஒன்று கொடுங்க, சவுத்தில் ஒன்று கொடுங்க, காவிரி டெல்டா பக்கம் ஒன்று கொடுங்க, திசைதோறும் ஒன்று கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? அண்ணாமலையே ஏன் தொகுதி எண்ணிக்கை பற்றி ரொம்ப சொல்றது, எத்தனை தொகுதிகள்னு ஏன் சொல்லல அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு தேவைங்க இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் தான். இங்கே ஜெயிச்சு இங்கே இந்த 1 தொகுதி 5 தொகுதி 8 தொகுதி ஜெயிச்சு தான் டெல்லியில் கொடி கட்டணுங்கிறது கிடையாது. அதிமுகவுடைய இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேயோட இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகளோ அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற கட்சிகளோ அல்ல. அதனால் ஏடிஎம்கே 100% தனியாக நிற்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சு. இந்த தடவை ஏடிஎம்கேக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 100% அக்மார்க்கு ஏடிஎம்கே வாக்குகள் மட்டும்தான். சேலத்தில் பேசுகிறப்போ மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, 5 ஆண்டு காலத்தில் அடுத்த ஆட்சி அமைஞ்சது ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பேன் சேலத்தில் தமிழ்நாட்டில் வச்சு சொல்லியிருக்காரு. இப்போது நடந்துகிட்டு இருக்க இந்த இடி ரெய்டு மற்றதோ இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதுதான் ஹைலைட்டே. இனிமேல் ஊழல்வாதிகள் நிம்மதியாக தூங்க முடியாது. நம்ம மக்கள்கிட்ட ஒரு மோசமான குணம் உண்டு. அரசியல்வாதிகள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ ஒரு கோபம் வந்தால் இவங்களுக்குலாம் எதுக்காக ஓட்டு போட்டுன்னு ஓட்டு போடாமல் இருந்துருவாங்க. ஒரு எலெக்ஷனில் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஓட்டு தானே போடலைன்னா என்னன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். உங்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆயுதம், அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உங்கள் கையில் அதிகாரபூர்வமாக தந்துருக்கு. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் ஆயுதத்தை தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னா. முக்கிய செய்திகள், தேர்தல் செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலார ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக பாமக கூட்டணி அது உறுதியாகி இருக்கிறது. அதில் அடுத்தடுத்த கட்டமாக இப்போது சேலத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் போட்டு அதில் அந்த கூட்டணி கட்சியோடைய அனைத்து தலைவர்களும் மேடை ஏறி இருக்கிறாங்க. இப்போ அமைஞ்சிருக்க அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நியூமரிக்கலா இது எப்படி இருக்கும், இல்லை இது வெறும் ஒரு பர்செப்ஷனுக்கான ஒரு விஷயமா இருக்கும்? நான் அதை நியூமரிக்கலாக பார்க்க விரும்பலை. இது அடிப்படையில் இதுக்கு பின்னால் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான முயற்சி. இப்போது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான சமூகம், அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய விதத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்காங்க. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் ஜாதி தேவேந்திர குலவேலர், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஜான் பாண்டியன் அங்கே இருக்கிறார். அதே போல் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பர்வதகுல உடையார் அந்த சமூகம் பாரிவேந்தர் அங்கே இருக்கிறார், அதை சேர்ந்தவர் அங்கே இருக்கிறார். அதே போல் நார்த்தில் செல்வாக்கு மிக்க சமூகம் முதலியார்கள், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏசி சண்முகம் இங்கே இருக்கிறார். நார்த்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கிற ஒரு பெரிய சமூகம் வன்னியர்,
அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் இங்கே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் ஒரு கூட்டணி கட்டமைக்கிறது அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, எப்போவா தான் நடக்கும். என் நினைவுக்கு எட்டின வரையில் இதுக்கு முன்னால் 2001 நடந்திருக்கு. அப்போ டிஎம்கே அந்த காரியத்தை பண்ணாங்க 2001. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் வந்து தமிழர் தாயகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ராஜகண்ணப்பன் வந்து மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு. அதே போல் முத்தரையர் சங்க குலச்செல்லையா தலைமையில் முத்தரையர் அது அந்த கூட்டணியில் இருந்தது. அப்போ கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க அங்கே கூட்டணியில் இருந்தாங்க. இப்படி பல்வேறு அந்த இந்த சமூகத்தினுடைய பல பிரிவுகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் அங்கே இருந்தது. அந்த 2001 ஒட்டி தான் அந்தந்த சமூகங்களுக்கான தனித்தனி கட்சிகள் அதிக அளவில் பெருகின உருவாகின. அது ஃபுல்லாகவே அன்றைக்கி அந்த டிஎம்கே கூட்டணியில் இருந்தது. அப்படி ஒரு சோதனை முயற்சி 2001 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2024 ஒரு தெளிவான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 23 வருஷங்கள் கழித்து இப்போ இந்த விதமான ஒரு சோதனை முயற்சி நடந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்ன ஏதுங்கிறது ரிசல்ட் வர்றப்ப தான் தெரியும். அதனால இதை வந்து நியூமரிக்கலாக நம்ம வந்து அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது இதே பாட்டாளி மக்கள் கட்சி போன தடவை என்டிஏல இருந்தது, அப்போ ஏடிஎம்கே இருந்தது. இதெல்லாம் இருக்கிறப்பவே வட தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் என்டிஏ தோற்றம். இதே ஃபோர்ஸ் அன்றைக்கி அங்கே இருந்தது இல்லை. அதனால தான் சொல்கிறேன் நியூமரிக்கலாக இதை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு. பட் போன தடவைக்கு இந்த தடவையும் ஒரு அடிப்படையில் களமாற்றம் ஒன்று இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு களத்தில் ஒரு பெரிய சேஞ்ச். போன தடவை 2019 இந்த முறை மோடி வரமாட்டார், இந்த தடவை மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தமிழ்நாட்டில் இருந்தது. மோடிக்கு எதிரான வெறுப்புணர்வு திட்டமிட்டு 2 வருஷ காலமாக திட்டமிட்டு டிஎம்கேயால் உருவாக்கப்பட்டது. மோடிக்கு மாற்றாக ராகுல் காந்தியை டிஎம்கே தலைவர் அடையாளப்படுத்தினார். இவ்வளோ நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த 3மே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே சார்பில் இல்லை, இந்திய கூட்டணி சார்பிலேயே இன்னார் தான் பிரதமர் வேட்பாளர்னு அடையாளப்படுத்தப்படலை. முன்பு இருந்தது போல மோடிக்கு எதிரான உணர்வு இன்றைக்கு கிடையாது. கிட்டத்தட்ட பரவலாகவே அவர் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கும் நண்பர் அப்படிங்கிற ஒரு பார்வை மோடியின் மீது ஏற்பட்டிருக்கிறது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த தடவை திரும்ப மோடி தான் பிரதமராக வருவார், 3வது தடவை பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு தெரிஞ்ச நிலையில் எல்லாருமே இந்தியா முழுக்கமே வாக்களிக்கிறது, தமிழ்நாடு உள்பட. ஸோ கள சூழல் இந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கு. ஸோ இந்த வித்தியாசமான ஒரு கள சூழல் என்ன விதமான ஒரு நியூமரிக்கல் எஃபெக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இதே இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயத்தில் திமுகலையும் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகவில் புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தியோடைய கட்சி இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜான் பாண்டியனோட தேவேந்திர குலவேலா அந்த கட்சி இருக்குது. அங்கே வந்து விசிகா இருக்குது. ஆனால் இது எல்லா கட்சியுமே வேறு வேறு வகையில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணாலும் கூட அந்த ஓட் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது வராதா? இது இல்லைங்க. அதாவது இப்போ நீங்கள் பிஜேபியில் எப்படி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இந்த தடவை அமைஞ்சிருக்கா, அதே போல் மற்ற கூட்டணியில் இருக்கிறதா சொல்லவே முடியாது. பிஜேபியில் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேஷன் இந்த தடவை இருக்குது. அந்த மாதிரியா ஒரு இன்க்ளூசிவாக இருக்குது. இப்போ அதே நேரத்தில் டிஎம்கே சைடு என்னென்னா எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூட பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் அங்கே இருக்குது. அங்கே வந்து கம்யூனிஸ்டாக அங்கே இருக்காங்க, காங்கிரஸாக அங்கே இருக்குது. இந்த விதமாக ஒரு பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் அங்கே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த ரெண்டுலேயுமே சிக்காமல் தனிமைப்பட்டு இருப்பது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே சைடு சரியான கூட்டணி கடைசி வரைக்கும் அமையவே இல்லை. தேமுதிக கூட இப்போ வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை. அநேகமாக எல்லாருமே பிஜேபி பக்கம் போகிறாங்க, நம்ம மட்டும் இங்கே சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் பிஜேபிக்கு வந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா எப்போ வேணும்னாலும் முடிவை மாற்றக்கூடியவர் பிரேமலதா. அதனால தேமுதிக என்னன்னு தெரியாது. இன்னொன்று அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு யாரும் கவலைப்படவும் இல்லை.
அது 0.5% 1/4% கட்சியாக மாறிவிட்டது. அதனால் அது பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டினா வந்தால் வாங்க இல்லாட்டி போங்கங்கிற கதை தான் இன்றைக்கி. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அதிமுக வந்து கூட்டணிங்கிற அளவில் இந்த 2 சைட்லையுமே தொடர்பு இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. ஸோ டிஎம்கே சைடு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, பிஜேபி சைடு மேக்சிமம் நம்பர் ஆஃப் சோஷியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இந்த சைடு வந்தாச்சு. இதுக்கு நடுவாக ஏடிஎம்கே சைடு எதுவும் இல்லை, ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ அதில் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ பாஜக பாமக கூட்டணி சம்மந்தமாக வரும்போது வட தமிழகத்தில் பாஜகவுக்கு பிரசன்ஸ் இல்லை, வாக்கு இல்லை. தென் தமிழகத்தில் இல்லை அதுக்கும் கீழே போனால் வந்து அங்கே வந்து பாமகக்கு எந்த ரோலுமே இல்லை. கூட்டணினா அவங்க ஓட்டு உங்களுக்கு வரணும், உங்கள் ஓட்டு அவங்களுக்கு போகணும். இந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்பிலிட்டி இல்லாத 2 கட்சி கூட்டணி வச்சு அது யாருக்கு புண்ணியம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான இல்லை அப்படி இல்லை. என்னன்னாங்க பிஜேபியை பொறுத்தளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொகுதி எண்ணிக்கைகள் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறோங்கிற காட்டில் வாக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம், வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி டபுள் டிஜிட்டை தொட்டது கிடையாது. இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பதிவு செய்ய வேண்டும், அதுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இந்த விதமான கட்சிகள் எல்லாம் உள்ளே வர்றப்போ இந்த கட்சிகளுடைய வாக்குகளும் பிஜேபி போட்டியிடுற இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல. அப்போ பிஜேபியுடைய வாக்கு விகிதம் கூடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, கேட்குற கேள்வி கரெக்டு. இப்போ வந்து நார்த்தில் ஒரு செல்வாக்கு, நார்த் தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு 3.5% 4% ஓட்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும். சரி, நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 தொகுதிகள் அந்த இல்லை. இப்போ 10 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்க போகிறாங்க. 10மே அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஓட்டு இருக்கிற இடத்துல அவங்களே நின்று அவங்க அந்த ஓட்டை வாங்கிட்டு போயிட போகிறாங்க. ரைட். ஆனால் அதே நேரத்தில் நார்த்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தென் சென்னை, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த தொகுதியில் இப்போ தென் சென்னையில் வன்னியர்கள் பெருவாரியாக இருக்காங்க. அந்த பாட்டாளி மக்கள் சார்புடைய வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அது கணிசமான அளவுக்கு பிஜேபியுடைய வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தும். அதனால் வாக்கு எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு இது பயன்படும். நீங்கள் சொன்னீங்க பிஎம்கேக்கு சவுத்தில் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு. இப்போ டிடிவி தினகரனுக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க பெரிய செல்வாக்கு உண்டா? அவருக்கு ஒரு சில பெல்ட்டில் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெல்ட்டில் தான் செல்வாக்கு உண்டு. ஸோ அந்தந்த பெல்ட்டில் இருக்கிறப்போ அந்தந்த பெல்ட்டில் பிஜேபி போட்டியிடக்கூடிய இடங்களில் இந்த ஓட்டு எல்லாம் கலக்கிறப்போ ஓவராலாக பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் கூடும். இல்லை அதுதான் இந்த கூட்டணியில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். இப்போது திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஓவராலாக தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே அந்த கம்யூனிட்டி வைஸாக அவங்களுக்கு அந்த ஓட்டுங்கிறது இருக்குது. காங்கிரஸுக்கும் அப்படி தான், கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க எல்லாமே ஒரு பேன் தமிழ்நாடு கட்சியாக அங்கங்கே இருக்க எல்லா தொகுதியிலுமே ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு பாக்கெட் ஒரு தொகுதி அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் திருமாவளவன் விசிகாலாம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க பரவலாகவே அந்த கட்சிக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குங்க. அப்படிங்கிறப்போ ஏன் விசிகாவுக்கு தொடர்ந்து நார்த்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் சிதம்பரம் மட்டுமே கொடுக்கப்படுகிறது? சவுத்தில் போட்டியிட வேண்டியது தானே? யார் கருத்த? ஏன் கொடுக்கல? திமுக தான். ஏன் கொடுக்கல? ஏன் டிஎம்கே கொடுக்கல? சவுத்தில் கொடுக்க வேண்டியது தானே சார்? சார் ஒன்று நார்த்து ஒன்று சவுத்துன்னு கொடுங்களேன். ஏன் நான் கேட்குறேன், விசிகா சார்பில் பொது தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும்லாம் கேட்டாங்கல்ல, எல்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்டு அவங்க கிளைம் பண்ண தொகுதியிலையாவது சவுத்தில் இருக்க தொகுதி உண்டா? திருமாவளவன் கிளைம் பண்ண தொகுதியில் சவுத் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன் இல்லை? இதுதான் நம்ம மைண்ட் செட்டு. ஏதோ திருமாவளவன் வந்து அப்படியே பெரிய பேன் தமிழ்நாடு லீடர் மாதிரி ஒன்றும் கிடையாது. அவர் வட தமிழகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர் மட்டும்தான். இதுக்காக என் மேலே கோவப்படக்கூடாது. இதே பார்வை தான் டிஎம்கேடைய லீடர்ஷிப்புக்கும். கோவப்பட்டால் டிஎம்கே லீடர்ஷிப்பு கேள்வி கேட்கணும். இல்லை ஆனால் அப்போ ஏன் எங்களுக்கு 2 சீட்டு மட்டும் கொடுக்குறீங்க, 3 4ன்னு கேட்க தெரிஞ்சுல?
ஏன் எங்களுக்கு வடக்கு தமிழகத்தில் மட்டும் கொடுக்குறீங்க? எனக்கு வடக்கு தமிழகத்தில் ஒன்று கொடுங்க, மேற்கு தமிழகத்தில் ஒன்று கொடுங்க, சவுத்தில் ஒன்று கொடுங்க, காவிரி டெல்டா பக்கம் ஒன்று கொடுங்க, திசைதோறும் ஒன்று கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஆனா இது அப்போ இது வந்து காங்கிரஸுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? அவங்க திருவள்ளூர்லயும் அவங்களுக்கு தான், காங்கிரஸுக்கு கன்னியாகுமரிலயும் அவங்களுக்கு தான். காங்கிரஸ் 135 வருஷம் கட்சி. ஒரு காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஒரு காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸுக்கு கொடி கட்டுறது கூட ஆள் இல்லாத ஒரு குக்கிராமத்தில் கூட 2-3 பெருசு காங்கிரஸ் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த பழைய ஆட்கள் அது இதுன்னு ஏதோ ஒன்று தமிழ்நாடு முழுக்க. சார் ஒரு காலத்தில் தயவுசெய்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டை ஆண்டது, கொஞ்சம் நம்புங்க. இதெல்லாம் கடந்த கால உண்மை சார். அது 50 வருஷம் உண்மை. ஆனால் அதனுடைய எச்சசுச்சம் இன்னும் இருக்கும்ல, எச்சசுச்சம் இருக்கும்ல. இன்னொன்று, ஆட்சியை கைவிட்ட பிறகு, ஆட்சியை இல்லாமல் போனதற்கு பிறகும் தொடர்ந்து பல காலம் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் பெருவாரியாக ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இப்போ வந்து 1977 முதன்முறையாக ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவை பிடிக்கிறது ஜனதா கட்சி. அந்த டயத்தில் கூட தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணிச்சு. அப்போ காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு எம்பி எலெக்ஷனில் எப்போதுமே ஜெயிச்சுட்டு வரும். இப்போ விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் 2வது தடவையாக கூட ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இது எப்போதுமே ஏதோ ஒன்று இங்கே இருக்க மாநில கட்சி சப்போர்ட் தான். இப்போ டிஎம்கே முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சுட்டா அடுத்த நிமிஷம் காங்கிரஸோட கதி அதோகதி ஆயிரும். நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் காங்கிரஸ் தாக்கு பிடித்து கொண்டே வந்திருக்கு. அதுக்கு வந்து சவுத்துலேயும் இருக்கும், விருதுநகர்லேயும் இருக்கும், திருவள்ளூர்லேயும் அதுக்கு ஒரு இடம் இருக்கும். இப்படியா எல்லா இடத்துலையுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும். அது ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சது பரவலாக அங்கங்கே சின்ன சின்ன ஓட் பேங்க் உண்டு. அதனால பாரம்பரியமாக ஜெயிச்சுட்டு வர்ற தொகுதிங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, கேட்க கொடுப்பாங்க. அதில் சில இது மாறும். ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து கோசல்ராம் தான் ஜெயிச்சுட்டு வந்தார் காங்கிரஸ். இன்றைக்கி திருச்செந்தூரில் கைமாறியாச்சு. இன்றைக்கி வேறு விதமாக போயிட்டுருக்கு. கால வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். காங்கிரஸோடது மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஎம்கே நினச்சா மாற்றிடலாம். ஆனால் டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு விரும்பலை. எதுக்கு ஒரு கூட்டணி கட்சியை வந்து இவ்வளோ தூரம் க்ரஷ் பண்ணணும்? ஒரு தடவை இந்த டிஎம்கேக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இவர் ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாங்க, அத்தனை நிர்வாகி காங்கிரஸுக்கு இந்த சீட்டு தரக்கூடாது, அந்த சீட்டு தரக்கூடாது, குறிப்பாக வந்து கரூர் தரக்கூடாது, அது எல்லாம் சொல்கிறப்போ ரொம்ப கோபமாக ஒன்று ஸ்டாலின் அப்படின்னா கூட்டணி கட்சியில் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாராம். அதுக்கப்புறம் எல்லாரும் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான்ட்டு போயிட்டாங்க, முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து ஒரு தேசிய அளவில் தங்களுடைய குரலை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் காங்கிரஸுக்கு ஏதோ ஒன்று ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது டிஎம்கேனுடைய பெருங்கருணை. எத்தனை காலம் காங்கிரஸோடு இருக்குமோ அத்தனை காலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து சர்வைவா, அவ்வளோ. இப்போ இதில் பாஜகவுடைய அந்த எலக்ட்ரோரல் கெயினுங்கிறது எந்த மாதிரி இருக்கும்? குறிப்பாக இப்போ அவங்க நீங்கள் சொன்னீங்க ரெட்டை இலக்க வேணும் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்கன்னு. ஆனால் அது அவங்களுக்கு ஏன் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 2014 அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியே கிட்டத்தட்ட 19% ஓட்டு வாங்குச்சு. ஆனால் 2016 அது அப்படியே வந்து அது கொஞ்சமாவது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னா ஆகாது. அப்போ இப்போ மட்டும் 19% ஓட்டுங்கிறது 2014 அப்போ பொன்னார் வந்து தலைவராக இருக்க மாநிலம் அவர் கட்டின ஒரு கூட்டம். அது வந்து அன்னைக்கு வந்து மதிமுக இருந்தது, தேமுதிக விஜயகாந்த் இருந்தப்போ இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி இருந்தது, எல்லாம் சேர்த்து 19%. அன்னைக்கு பிஜேபிக்கு மட்டும் எத்தனை சதவீத வாக்குகள்னு பாருங்க. அவங்க வெறும் 5 ஒரு 5.6 ஏதோ ஒன்று வரும், அவ்வளோதான் வந்து. ஆனால் இன்னைக்கு என்னன்னா பிஜேபிக்கே தனியா டபுள் டிஜிட் வாக்குகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து எந்த ஒரு மாநிலத்திலையும் ஒரு புதிய பாய்ச்சலுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிராஸ் என்னென்னா யூ ஹேவ் டு அச்சீவ் டபுள் டிஜிட். இந்த டபுள் டிஜிட்டை தொட்டுரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன். இதுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 25%க்கு மேலே 32%க்குள்ளே இருந்துட்டு ஆட்சியை பிடிச்சிட முடியும்.
நீங்கள் தொடர்ந்து 5% 4%க்குள்ளேயே இருந்தீங்கன்னா அதை பற்றி கனவு காணக்கூட முடியாது. நீங்கள் 10% 12% லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு 12-13% வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வந்துட்டிங்கன்னா 20% பற்றி நீங்கள் யோசிக்கலாம், 25% சொல்லலாம். இப்போ அண்ணாமலை 25% வரைக்கும் கிடைக்கும்னு அவர் தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்லிட்டு வர்றாரு. ஓகேயா? ஸோ டபுள் டிஜிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முன்னிபந்தனை. இந்த முன்னிபந்தனையை நீங்கள் பூர்த்தி பண்ணால் தான் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நீங்கள் தயாராக முடியும். அதற்காக தான் டபுள் டிஜிட்டை அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஏன் தொகுதி எண்ணிக்கையை பற்றி ரொம்ப சொல்கிறது இல்லை பிஜேபி லீடர்ஸ். அண்ணாமலையே 25%ங்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாரு. எத்தனை தொகுதிகள்னு எப்பயாவது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லலை அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு தேவைங்கிறது உண்மையிலேயே இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் தான். இங்கே ஜெயிச்சு இங்கே இந்த 1 தொகுதி 5 தொகுதி 8 தொகுதி ஜெயிச்சு தான் டெல்லியில் கொடி கட்டணுங்கிறது கிடையாது. சென்ற முறை என்ன ரிசல்ட் வந்தது? என்டிஏவுக்கு 1 தொகுதி கிடைச்சா, அதுவும் ஏடிஎம்கே கிடைச்சு. ஆனால் மத்தியில் 303 தொகுதியோட மோடி திரும்பவும் ஆட்சி அமைத்தார். அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க, 2014 மொத்தமே என்டிஏ 2 தான் ஜெயிச்சது. ஒன்று இந்த பக்கம் சவுத்தில் போனார், அங்கே அன்புமணி ராமதாஸ், 2 பேர் தான். ஆனால் அதில் ஃபுல் மெஜாரிட்டியோட மோடி ஆட்சி அமைத்தார். அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் ஜெயிச்சு அந்த தொகுதியை வச்சு தான் டெல்லியில் கொடி கட்டணுங்கிறது இல்லை. அப்படின்னா தமிழ்நாட்டில் சாதிப்பது அப்படிங்கிறது என்ன? இதை டிஃபைன் பண்ணினால் தமிழ்நாட்டில் முதல்ல இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும். அதுதான் தமிழ்நாட்டில் சாதிப்பது என்பதன் பொருள். இதை சாதிச்சுட்டால் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும். அதுக்கான நம்பிக்கை பிறந்துடும், பெரிய பாய்ச்சல் இருக்கும். இதில் இன்னொரு விமர்சனமாக வைக்கிறது என்னென்னா, ஒரு கூட்டணிக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படிங்கிறதையும் இருக்குது. குறிப்பாக இப்போது அந்த பாஜக கூட்டணியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறதாலே அந்த கூட்டணிக்கு, பாஜகவுக்கு, அந்த கூட இருக்க வேட்பாளர்களுக்கு அவங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்கு போடுவாங்களான்னு ஒரு சந்தேகம். பாமக இருக்குது அப்படிங்கிறதாலேயே அதில் பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்ஸ் இந்த கூட்டணிக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பட்டியல் சமூகம் ஏன் நெகட்டிவாக போகும்? அதுக்கு என்ன ரீசன்? பாமகக்கு நார்த்தில், ஏன்னா அப்படி ஒரு அரசியல் இருக்குல்ல, பிசிகா வெர்சஸ் பாமகன்னு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல்னாலே பாமகக்கு ஸோ நெகட்டிவ் ஓட்ஸ் இந்த கூட்டணிக்கு ஜாஸ்தி. இப்போ சிறுபான்மையினர் இந்த பட்டியல் சேர்த்தாலே அதுவே கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு மேலே வந்துடுது இல்லை. ஸோ ஒரு கூட்டணிக்கு 15%க்கு மேலே ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி இல்லை? அது எப்படின்னா, இப்போ சவுத்தில் கூட கிளாஷ் முக்குலத்தோர் வெர்சஸ் சமூகம் இதெல்லாம் இருக்குது. அங்கே முக்குலத்தோர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவும் இருக்காங்க. சவுத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, நான் தலித்துன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. தேவேந்திர குல வேளாளர் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களும் அங்கே இருக்காங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனை வந்துருப்போம் வேணும்னா, அதாவது எப்படின்னா, பிஎம்கே இருக்கிறதன் மூலமாக தலித்துகளுடைய ஓட்டு கிடைக்காம ஒன்றும் போயிடாது. ஆக்சுவலாக தலித்துகளுடைய, அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தலித்துகள், நான் எல்லா தலித்துகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தொல் திருமாவளவனை நான் பார்க்கல. அவருடைய சமூகம் சார்ந்தது மட்டும்தான் அவர் ரெப்ரசன்டேட்டிவ், நான் அப்படித்தான் கருதுகிறேன். ஓகேயா? ஸோ அவர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் டிஎம்கே பக்கம் இருக்கிறதுனால அந்த சமூகம் ஓட்டு மாதிரி போடுவாங்களே ஒழிய, மற்றபடி ராம்தாஸ் இருக்காரு அதனால போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன். இப்போ அங்கே இருக்கிற சமூகம் ஒரு தலித் சமூகம் ஓட்டு மாதிரி போடுறதுக்கு காரணம், அந்த சமூகத்தின் தலைவர் என்று மதிக்கப்படுகிற ஒருவர் டிஎம்கே பக்கம் இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ அந்த நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறது இல்லை, நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படி ஒன்றும் வராது, அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த நெகட்டிவ் ஓட்ஸ்லாம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுங்க கேளுங்க. அதாவது நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன், ஒரு சாதாரண கேண்டிடேச்சர், இந்த விஷயத்தில் பொலிட்டிக்கலாக தான் எல்லாமே டிசைட் ஆகும், ரைட்டா? ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய உணர்வுள்ள வன்னியர் ஒவ்வொருத்தரும் ரொம்ப தீவிரமாக
தன்னுடைய ஜாதி மேலே பற்று இருக்கக்கூடிய வன்னியர்கள் எந்த அளவுக்கு திருமாவை நேசிப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கிட்டதான் 2019 எல்லா தொகுதியும் லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறப்போ திருமாவளவன் 3000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். என்ன காரணம்? அப்போனா அவருடைய தொகுதியில் என்ன ஒரு கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு அப்படின்னா, டிஎம்கே சேர்ந்த வன்னிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த ஒரு தொகுதியில் மட்டும் திருமாவுக்கு எதிராக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சமூகம் குறித்து அவர் கடந்த காலத்தில் ரொம்ப கடுமையான விமர்சித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினாருங்கிறது அங்கே இருக்க அந்த அவங்க சமூகத்துக்கு தெரியும். அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வெறுப்புணர்வோ மற்றதோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமே ஒழிய, ஒரு நார்மல் கேண்டிடேச்சரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்டியிடுற பட்சத்தில் அது வந்து ஒரு அரசியல் போட்டியாகவே தான் இருக்கும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ வந்து டிஎம்கே அதை வந்து அந்த எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணாங்க. அப்போ வந்து டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. மத்திய அரசையும் குறை சொன்னாங்க, மாநில அரசையும் குறை சொன்னாங்க. அதனால ஒரு வேவை கிரியேட் பண்ணாங்க, அது மூலியமா ஆச்சு. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட ஆன்டி இன்கம்பன்சியும் வைத்திருக்கக்கூடிய திமுக, குறிப்பாக அவங்க செய்த திட்டங்கள் ஆகட்டும், இப்போ சென்னை வெள்ளம், அந்த வெள்ளம், இந்த வெள்ளம், கிளம்பாக்கம் சொல்லிட்டு இவ்வளோ இஷ்யூஸையும் தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தா 30 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்குது அப்படின்னா அது டிஎம்கேக்காக போடுற ஓட்டா, அப்படி இல்லைன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதா? நான் இதை பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதிருப்தி ஓட்டு நிறைய இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிருப்தியை பயன்படுத்தி கொள்ளுகிற இடத்தில் எதிர்கட்சிகள் இல்லை. ஸோ ஆன்டி டிஎம்கே போன தடவை 2019 இருந்த கூட்டணி, அந்த கூட்டணி இன்றைக்கி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிருக்குல்ல, அப்படியே அதிருப்தி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்ல. அது எவ்வளோ ஸ்பிளிட் ஆகுது என்னங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதை இப்போவே நம்ம நூல் பிடிச்சலாம் அளந்து சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இந்த அறுவடைக்கு, அதாவது அதிருப்தியை வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னா அந்த அறுவடை செய்கிற இடத்துல எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒரே லைனில் இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை. அப்போது தமிழில் ஒரு சாதாரண பழமொழி இருக்குல்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது நாம் தமிழருக்கும் போகும், அதிமுகவுக்கும் போகும், பாஜக. ஆமாம், இப்போ 4 முனை போட்டு இன்னைக்கு பார்வையில் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு, நாம் தமிழரையும் சேர்த்து. அப்போது 3 விதமாக ஸ்பிளிட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் திமுகவுடைய ஜாஸ்தியான வெற்றிக்கும் காரணமாக அதுவும் அமையும். ஆமாம், அது. ஆனால் அப்போ அந்த 2019 எதிர்பார்த்த அந்த வின்னிங் மார்ஜின் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இப்போ திருநாவுக்கரசர்லாம் திருச்சியில் வந்து 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அந்த ஒரு பெரிய மார்ஜின். அதாவது அதிருப்தியினால வாக்குகள் குறையும், சந்தேகம் இல்லை. அதனால மார்ஜின் குறையும். நீங்கள் இது எந்த அளவுக்கு எப்படி அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, சென்ற முறை இருந்த அளவுக்கான வாக்குப்பதிவு முதல்ல நடக்குமாங்கிறதுல எனக்கு, ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு எரிச்சல் கோபம் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட ஒரு மோசமான குணம் உண்டு, அரசியல்வாதிகள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ ஒரு கோபம் வந்தால் இவங்களுக்குலாம் எதுக்காக ஓட்டு போட்டுன்னு ஓட்டு போடாமல் இருந்துருவாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஆயுதமாக இந்த ஓட்டை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. சார், ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியங்க. ஒரு எலெக்ஷனில் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னால் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற குரேஷி அவர் வந்து மும்பையில் ஒரு செமினாரில் ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்தினார், என்டோமெண்ட் லெக்சர். அது ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு தகவல் சொன்னார். இது வந்து நம்ம நேயர்கள் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 2012 ஏதோ ஒரு வருஷத்தில் ராஜஸ்தானில் எலெக்ஷன் நடக்குது. அந்த தடவை ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா சிபி ஜோஷி தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பரவலாக எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவரும் நிற்கிறார். அவருடைய துரதிர்ஷ்டம் கரெக்டாக ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போனார். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம். அதில் என்ன கொடுமை தெரியுமா? அந்த தேர்தலுக்குன்னு பார்த்து அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபும் அவங்க மகளும் ஓட்டு போட ஓட்டுச்சாவடிக்கு போகவே இல்லை. இப்போ இந்த 2 பேரும் ஒழுங்காக ஓட்டு போட்டுனா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருப்பார், சிஎம்ஏ ஆயிருப்பார்.
ஒரே ஒரு ஓட்டு தாங்க. இந்த ஒரு ஓட்டு தானே போடலைன்னா என்னன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஒரு ஓட்டுன்னு யாருன்னு நினைக்கூடாது. ஒரு ஓட்டுங்கிறது ஒரு ஆயுதம், உங்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆயுதம். அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரித்து உங்கள் கையில் அதிகாரபூர்வமாக தந்திருக்கு. எப்பா நீ ஓட்டு போடுப்பா அப்படி. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவன் அயோக்கிய, இவன் தப்பு பண்ணுறான், இவனை ஒழிச்சு கட்டணும், இவனை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் ஆயுதத்தை தூக்கி குப்பையில் போட்டீங்கன்னா நீங்கள் யாரை விமர்சிக்கிறீங்களோ அவங்கள எப்படி ஜெயிப்பீங்க? ஆயுதத்தை தூக்கினா தானே சார் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆயுதத்தை கீழே போடாதீங்க. அந்த ஆயுதத்தோட வாக்குச்சாவடிக்கு போங்க, அந்த ஆயுதத்தோட ஓட்டு போடுங்க. எப்போதுமே வந்து நிறைய போலிங் நடக்கணும். குறைந்தது 70%க்கு மேலே, 75% மேலே போலிங் நடந்தால் அதில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, பெருவாரியாக என்ன விதமான மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ரொம்ப ஃபார் பிலோவாக போச்சுன்னு வைங்க, மக்களுடைய நினைப்பு ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ரிசல்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் ஓட்டே போட போகலீங்க. அப்போ ஓட்டு போட்டவங்கள யாராப்பா? கமிட்டட் ஓட்டர்ஸாக இருப்பா, இல்லாட்டி காசு வாங்கினவனா இருப்பான். இப்போது அதிமுக கூட்டணியில் இப்போதைக்கு எந்த ஒரு கட்சியுமே இல்லை. பாமக இணையும் சொன்னாங்க, இணையில. தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தும். மேபி இந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்க சீல் பண்ணியிருப்பாங்களோ இல்லை வேற எங்கேயோ போயிருப்பாங்களோ தெரியல. அதிமுகவுடைய இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏடிஎம்கே இந்த தடவை தனிச்சு நிற்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கேயோட இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகளோ அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற கட்சிகளோ அல்ல. அதனால் ஏடிஎம்கே 100% தனியாக நிற்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இப்படி நிற்கிறதன் மூலமாக இந்த தடவை ஏடிஎம்கேக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 100% அக்மார்க்கு ஏடிஎம்கே வாக்குகள் மட்டும்தான். ரைட்டா? அதாவது ஏடிஎம்கே தொண்டர்களுடைய வாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏடிஎம்கே மேலே மரியாதை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாக்குகளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஏடிஎம்கேட வாக்கு. அப்போது இதை வச்சு ஒரு பிக்சர் எல்லாருக்குமே கிடைச்சிடும் தமிழ்நாட்டில் இருக்க. உண்மையிலேயே ஏடிஎம்கேக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்ன, அதனுடைய சதவிகிதம் என்ன, அதிமுகவின் உயரம் என்ன, இது எல்லாத்துக்குமான ஆன்சர் வர்ற தேர்தலில் தெரிஞ்சிடும். ஆனால் இது ஒரு ஆசிட் டெஸ்ட் இல்லையா எடப்பாடி பழனிசாமியோட லீடர்ஷிப்புக்கு? குறிப்பாக இதில் வந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜ் வந்து கிட்டத்தட்ட கூட்டணி இல்லைங்கிறதால ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலே நேரடியாக இரட்டை இலை சின்னம் போட்டி போடும். அதனால் வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்தி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜாக அவருக்கு தோதா இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் மட்டுமே வந்து இந்த கட்சி வந்து ஜெயிச்சுது அப்படின்னா, இதுவும் ஒரு கம்யூனிட்டியோடைய கட்சி அப்படிங்கிற அந்த டேக்லைனுக்குள்ளே சுருங்கத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் இது எல்லாமே ரிசல்ட்டை வச்சு தான். ஆனால் அடிப்படையில் இது ஒரு ஆசிட் டெஸ்ட். பட் இந்த ஆசிட் டெஸ்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார், அவ்வளோதான். அவர் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது விவேகமான செயலா விவேகமற்றதா, அதெல்லாம் ரிசல்ட்டு தான் தீர்மானிக்கும். இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டார், வேறு வழி இல்லை. யதார்த்தம் அதைத்தானே சொல்லுது. ஏன்னா இப்போ எல்லாரும் பாஜக தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக வரும், கூட்டணியாக வரும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த பாயிண்ட்டையும் நம்மளால் மறுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை நம்மளால் குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்ட்டு அவர் சொன்னது. ஏன்னா 2021 எலெக்ஷனில் வெறும் 3% 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தும் 3% தான் வித்தியாசம் அப்படின்னா, அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அவர் வேறு எதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக சொல்லணும்னா இப்போது சில தகவல்கள் சொல்கிறாங்க, மேபி அவர் வந்து சசிகலாவை உள்ளே கொண்டு வரலாம், அவருக்கு ஒரு கௌரவ பதவி மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா? சசிகலா உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, லாஜிக்கலி சாத்தியம் இல்லை. அதை வந்து அப்படி உள்ளே கொண்டு வர நினச்சால் கூட இருக்க மற்ற தலைவர்கள் அனுமதிப்பாங்களா எல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா மொத்த அதிமுகவே இன்றைக்கி தான் சுதந்திர காற்றை சுவாசிக்குது. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்க காலையே தான் விழுந்துக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் நிமிர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதோட சசிகலா வந்து உள்ளே கொண்டு வந்துட்டால் வேறு ஒரு இடத்துக்கு போயிருங்கிற அளவுக்கு சசிகலா ஒன்றும் மாபெரும் தலைவரும் கிடையாது, அவங்க ஒரு பெரிய தலைவரும் கிடையாது.
நீங்கள் அவர் வந்து என்ன ஒரு ஒரு முறைகேடுகள்லையும் சொத்து குவிப்புலையும் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிறைக்கு போய்விட்டு வந்தவர். அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் அது இது எல்லாம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வழக்குகளை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அதனால் வந்து நீங்கள் ஜெயலலிதா கூடவே இருந்துட்டனால சசிகலாவை ஜெயலலிதா உயரத்துக்கு வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. குறிப்பாக நான் பார்க்கவே மாட்டேன். கரெக்ட். சசிகலா வந்து ஒரு மாபெரும் தலைவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அனுமதிப்பான்னு போனாங்க. அப்படிலாம் அனுமதிக்கணும்னு நினச்சிருந்தா இல்லை இன்றைக்கும் அந்த முடிவு எடுத்திருக்க முடியும். இப்போ வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, கூட இருக்கிற மற்ற தலைவர்களும் அனுமதிப்பார்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். சசிகலா இல்லாத நிலையிலேயே தான் இந்த ஏடிஎம்கே எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால இந்த ஏடிஎம்கே திரும்ப காப்பாற்றுவதற்கு சசிகலா வச்சு தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று எப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த பிரசாந்த் கிஷோர் அது இது. பொதுவாக அரௌண்டு 20% இருக்கக்கூடிய எந்த கட்சியும் ஜஸ்ட் லைக் தட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியும். அரௌண்டு 20%. இந்த 20%க்கு சில சதவீதம் கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், அதுதான் வேறு விஷயம். அரௌண்டு 20% இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. ஆனால் ஏடிஎம்கே உதாசீனத்துக்கு உரிய கட்சியா இல்லையா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் முடிவாயிடும். அதனால் சேகர் குப்தா ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், ஒரு கட்சி தொடர்ந்து 20%க்கு கீழேயே போய்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சி ரிவைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கீழே போகிறப்பே திரும்ப ரிவைவ் ஆயிடணும், அதுக்கான முயற்சியெல்லாம் இருக்கணும். தொடர்ந்து போயிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிற 2024 தேர்தல்ங்கிறது ஏடிஎம்கேக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட்டு, மிகப்பெரிய சோதனை களம், சந்தேகமே கிடையாது. இல்லை, ஒருவேளை இந்த எலெக்ஷனில் எத்தனை சதவீத வாக்குகள் இல்லை எத்தனை சீட்டுகள் இதை வந்து அவர் தாண்டிட்டார் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை அவர் கடந்துட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக வாக்கு சதவீத அடிப்படையிலையும் சீட் அடிப்படையிலையும் நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு 22லேருந்து 25% ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே வந்து ஓரளவு அந்த பழைய ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஏடிஎம்கே இருக்குது. அதனுடைய அந்த தாக்கு பிடிக்கும் திறன் இருக்குல்ல, அது இன்னும் அந்த கட்சிகிட்ட இருக்குன்னு நான் நினைப்பேன். 22 to 25%. இந்த சீட் வின்னிங்கில் நான் சீட் வின்னிங்கை பற்றியே நினைக்கிறேங்க. இந்த தடவை டிஎம்கே ஸ்வீப் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்வீப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே சொல்லும்போது தேர்தல் சராசரிப்படி பார்த்தாலே 50% மேலே, 50% மேலே இல்லை 50% ஒட்டிய ஒரு கூட்டணி ஒரு கட்சி வந்து வாக்கு வாங்குச்சுன்னா அது என்டையர் ஸ்வீப் அப்படின்வாங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு அலை மாதிரி, ஆனால் அந்த அலை மாதிரி இல்லாத ஒரு தேர்தலாக தானே இது இருக்குது. இதில் கண்ணுக்கு எட்டில் வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அலைமை திமுகவுக்கு ஆஹா ஓஹோன்ற ஆதரவும் இங்கே இல்லை. பாஜக மீதும் அப்படி ஒரு ஓவல் பில்மிங்கான இது இல்லை. அதிமுக மேலேயும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. அப்படிங்கிற போது அந்த ஸ்வீப் எப்படி அந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கலாக டிசைட் ஆகும். யார் பக்கம் வலிமையான கூட்டணி இருக்கு யோசிச்சு பாருங்க. யார் பக்கம் வலிமையான கூட்டணி இருக்கு, அவ்வளோ, அதுதான் ஆன்சர். கூட்டணி டிசைட் பண்ணும் இந்த தேர்தல். ஆனால் இது திமுகவுடைய கூட்டணி, நம்ம எல்லா பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் எல்லாருமே வந்து திமுக கூட்டணியும் ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே வலிமையான கூட்டணி தானே? வெறும் அதாவது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, ரிசல்ட் காமிச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவங்க எல்லாருமே தனித்தனியாக நின்று அவங்க வாக்கு சதவீதத்தையும் அவங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8% கூட தாண்ட முடியாத கட்சிகள் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த எல்லா கட்சிகளுமே. இவங்களை வச்சுட்டு இது வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி நம்மளால எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் வலிமையானதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? கம்பேரிட்டிவாக தானே பார்க்குறீங்க, நியூமரிக்கலாக பார்க்க முடியாதா? எப்படி பார்ப்பீங்க? கம்பேரிட்டிவாக ஒப்பீட்டு அளவில் தான் பார்க்குறீங்க. இப்போ ஏடிஎம்கே சைடு கூட்டணியே கிடையாது, ஒன்றுமே இல்லை. என்ன அதனால ஏடிஎம்கே விட்டுருங்க, அது தனியாக. பிஜேபி சைடு தான் கூட்டணி இருக்குது. இப்போ பிஜேபி சைடில் இருக்க கூட்டணியில் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் வச்சுருக்காங்க, எவ்வளோ எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வச்சுருக்காங்க, ஏதாவது சொல்லுங்கள். இப்போ தேவநாதன் யாதவ் அதில் வர்றாரு, பாரிவேந்தர் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார், இப்படியா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்புறம் இவர் இல்லை, அது சம்மந்தமாக தினகரன், அது சம்மந்தமாக நான் கேட்கும்போது தான் நீங்கள் அது சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஓட்டுன்னு பார்க்குறப்போ இப்போ அந்த இதில் எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ அதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க?
அப்போது இந்த ரெண்டுத்துக்கு இடையில கம்பேரிட்டிவாக பண்ணால் இதை கட்டில இது வலிமையானது தானே. ஓகே, அதைத்தான் கம்பேரிட்டிவ்னு சொல்கிறேன். அதுதான் கம்பேரிசன். நீங்கள் அந்த இதோட கம்பேர் பண்ணுறப்போ இது பெருசு தானே சார். ஜிகே வாசனை காட்டிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் பெருசு தானே. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இவ்வளோதாங்க. கம்பேரிட்டிவாக பாருங்கள் சார். டெமோக்ரஸிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் 900 ஓட்டு வாங்குறா, இன்னொருத்தர் 901 ஓட்டு வாங்கினா கம்பேரிட்டிவாக இவர் கூடுதலாக வாங்கியிருக்கா, இவர் வின்னர், அவ்வளோதான். டெமோக்ரஸிங்கிறதே வந்து ஒப்பீடு தானுங்க. இப்போ அந்த ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணால் இவங்க ஃபார் பெட்டராக தானே இருக்காங்க. இப்போது பாஜக அலைன்ஸ் பற்றி பேசும்போது அவங்கள வந்து சீட் கன்வர்ஷன் வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியாக வச்சிங்க. ப்ளஸ் அதில் சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அண்ணாமலைக்கும் அந்த இது இருக்கும்னு சொல்றீங்க. சந்தேகம் இருக்கும்னு சொல்லலை. முதல் விஷயம், சீட்டுங்கிறது தமிழ்நாடு பிஜேபி பொறுத்தவரை பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, அதுக்குள்ள வந்து அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அதை காட்டில் அவங்களுக்கு முக்கியம் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் பெற வேண்டும்ங்கிறது. இது இருந்துட்டால் 2026 தேர்தலுக்கு இது மிகப்பெரிய உத்வேகத்தை தரும். இப்போ அவங்க சீட்டை பற்றி கவலைப்படலன்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஆனால் அவங்களுடைய இந்த உத்தேச பட்டியலை நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கான கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதிகளுக்கு மேலே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து கோவையில் அண்ணாமலை போட்டி விடுவான்னு சொல்கிறாங்க. தென்சென்னை தமிழிசைங்கிறாங்க. நெல்லை வந்து நயினா நாகேந்திரன்றாங்க. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஹெவி வெயிட்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரியில் ஏற்கனவே வந்து பொன்ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சார். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டணியில் வந்து டிடி விதினகரன் தேனியில் போட்டி போடுறாரு அப்படிங்கிறாங்க. சரத்குமார் மே கண்டெஸ்ட், ராதிகா மே கண்டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இந்த ஃபுல் அந்த ஐகானிக்காக இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் எல்லாமே இறங்கினா கூட அது சீட் கன்வர்ஷன் வராது அப்படின்னு. இல்லை, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு வந்து இன்னும் பிரமாதமாக கூடும். எல்லாமே அதாவது இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த வாக்குக்கான நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதம் பெற முடியும். இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். தூத்துக்குடியில் ராதிகா நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, கனிமொழி அங்கே நிற்பாங்க, ரைட்டு. இப்போ அதுக்காக ராதிகா நிற்கிறாங்கிறதுக்காக கனிமொழி ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா? ஸோ எதிர்த்து யார் நிற்கிறாங்கிறது இருக்குல்ல. இன்னொன்று, இப்போ தான் தமிழக பிஜேபி அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு புதிய திருப்பு முனையில் இருக்குது. இன்றைக்கி தான் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த தேர்தலை அணுகுகிறது. தன்னுடைய தலைமையில் ஒரு அருமையான கூட்டணியை அமைச்சு இன்றைக்கி தான் அவங்க களம் காட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க போட்டியிடுற ஒவ்வொரு தொகுதியும் ஒரு விஐபி போட்டியிட்டால் அந்த கட்சி தொண்டர்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணுவாங்க. சில நேரம் அது வெற்றியாகவும் மாறலாம்ல. எப்படி இல்லைனாலும் அந்த வாக்கு சதவீதங்கிறது பிரமாதமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே, அப்படி பண்ணுறதன் மூலமாக இதில் இப்போது கூட்டணி பாஜக பொறுத்தவரை இந்த கூட்டணி இந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு ஒரு பக்கம் சொன்னீங்க. ஆனால் நேற்று கோவைக்கு வந்த பிரதமர் வந்து அங்கே ஒரு விஷயம் செஞ்சார். குறிப்பாக அந்த 98 கோவை தொடர் குண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி அப்படின்ட்டு. ஸோ அப்போது திமுக இங்கே வந்து சனாதனமுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக எல்லா கேம்பெயின்லையும் வந்து பிரதமர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறாரு. ஈவன் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கோவையில் இடிக்கவங்களுக்காக அவங்களுடைய வாக்கு அப்படின்ட்டு வந்து அவங்களும் ஓப்பனாக கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது ஸோ ஒரு பக்கம் சோஷியல் இன்ஜினியரிங், ஒரு பக்கம் இவர் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஹிந்துத்துவா பிளாங்கையும் வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் தொடர்ச்சியாக பாஜக செய்யுது. சார், பிஜேபியோடைய அடிப்படை பிளாட்ஃபார்மே அதுதானே சார். நீங்கள் ஹிந்துத்துவா விட்டு பிஜேபி பண்ணால் அது எப்படி சார் எடுக்கும்? இன்றைக்கும் பிஜேபி ஓரளவு ஸ்ட்ராங்கான ஏரியான்னு யார்கிட்ட கேட்டாலும் யார் சொல்லுவாங்க? என்ன இடங்களை சொல்லுவாங்க? ஒன்று கன்னியாகுமரியை சொல்லுவாங்க, இன்னொன்று கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஹிந்துத்துவ அடிப்படையில் நீங்கள் கட்டமைச்சது தானே. வேறு எப்படி அங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தது? ஸோ பிஜேபியுடைய அடிப்படை என்பது இந்துத்துவா தானேங்க. மற்ற கட்சிகள்லேருந்து பிஜேபி மாறுபட்டு நிற்பது இந்த கொள்கையினால் தானே, ஹிந்து நேஷனலிசம் தானே. அப்படிங்கிறப்ப ஹிந்து நேஷனலிசத்தை தானே முன்னெடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு திராவிட கழகங்களுக்கு மாற்று, திராவிட அரசியலுக்கே மாற்றுன்னு நீங்கள் அவங்கள முன்வைக்கிறீங்கன்னா, நீங்கள் திராவிட அரசியலுக்கு மாற்றுன்னா எதனால மாற்றுன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அது எப்படி? நான் இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறேன், அந்த இடத்துல மாறுறோம்.
நான் தேசிய அரசியலை முன்வைக்கிறேன், அந்த இடத்துல மாறுறோம். நீங்கள் திராவிட அரசியலை முன்வைக்கிறப்ப நான் தேசிய அரசியலை முன்வைக்கிறேன், நான் இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறேன். அதனால தான் பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க. ஸோ என்னுடைய அடிப்படை சித்தாந்தமே ஹிந்துத்துவாங்கிறப்போ அதை விட்டுட்டு நான் எப்படி சார் அரசியல் பண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பமே இன்னும் தீவிரமாக தமிழ்நாடு முழுக்க ஹிந்துத்துவ அரசியலை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்திருக்கணும். பட் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த 2 ஆண்டுகள் இருக்கலாம், அது முழுக்க முழுக்க இந்துத்துவ மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலாகத்தான் இருக்கும். ஒரு ஹிந்து சென்ட்ரிக் அண்ட் ஹிந்துத்துவா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் இந்த தேர்தலுக்கு பிறகுலேருந்து 2026 தேர்தல் வரைக்கும் நடக்கும், அதுக்கு பிறகும் நடக்கும். இதில் 21 தொகுதியில் உதயசூரியன் சின்னம் களமிறங்குகிறது. 21 தொகுதிகள். இப்போ அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை இந்த 21 தொகுதிகளில் திமுக உதயசூரியனில் போட்டிடுது. நம்ம அதை தாண்டி இருக்கக்கூடிய தொகுதிகள், குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கே அவங்க கிட்டத்தட்ட மற்ற எல்லா தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மட்டுமே நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அந்த பெரிய 22 தொகுதி நடந்த அந்த பை எலெக்ஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட்சியை தக்க வச்சாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடப்பாடி அவர்கள் ஒருவேளை வந்து அடாப்ட் பண்ணார் அப்படின்னா அது கை கொடுக்குமா அவங்களுக்கு? அது அப்படி ஸ்வீப்பிங்காக சொல்லிட முடியாது, அந்த மாதிரி ஸ்வீப்பிங்காக சொல்ல முடியாது. அதாவது 21 இடங்களில் எங்கெங்கெல்லாம் டிஎம்கே போல அது 100% தவிர்த்து விட்டு மற்ற இடங்களை மட்டுமே அதிமுக போட்டிடுது. அதுதான் குறிப்பாக காங்கிரஸ் போட்டிடுறது இல்லை, போட்டிடுறது எல்லாமே. ஆனால் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அங்கே மட்டுமே இருக்குமா? ஏடிஎம்கேங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு உள்கட்டமைப்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா எடப்பாடி அவர்கள் திருச்சியிலிருந்து அவருடைய பரப்புரையை தொடங்குறார் அப்படின்னு செய்யுச்சு. திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆமா, திருச்சியில உதயசூரியன் கிடையாது, திருச்சியில வைகோ மகன் தான் இருக்கார் பம்பரத்துல. அது கிடையாது. போன தடவை திருச்சியில வந்து திருநாவுக்கரசர் தான் போட்டிருக்காங்க, அப்போவும் உதயசூரியன் கிடையாது. அதனால ஒண்ணும் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி ஏடிஎம்கே. தமிழ்நாடு முழுக்க உள்கட்டமைப்பு அதுக்கு இருக்கு. டிஎம்கே போலவே உள்கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கிற இன்னொரு கட்சினா அது ஏடிஎம்கே தான். அதனால் ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போட்டிடலாம். ஆனால் இதுக்கு முன்னால் சட்டப்பேரவை தேர்தல்களின் போது நடந்த சில விஷயம், சட்டப்பேரவை தேர்தலில் தான் எங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டியிடுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஏடிஎம்கே ஜெயிக்கும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிக்கல் இருக்குது. எப்படின்னா இப்போ அதே பார்வை பிஜேபிக்கு இருக்கலாம். காங்கிரஸ் போட்டியிடுற இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் இல்லை. டிஎம்கேயை எதிர்கொள்கிறத காட்டுறோம். நம்ம இங்கே முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ், அதுவும் குறிப்பாக சவுத்தில் அப்படின்னு. இப்போ பாருங்கள், டிஎம்கே சவுத்தில் 3 தொகுதியில் தான் போட்டிடுறாங்க. தேனி, திண்டுக்கல், அப்புறம் தூத்துக்குடி. இந்த 3 இடத்துல தான் டிஎம்கே போட்டிடுறாங்க சவுத்துலேயே. அப்படிங்கிறப்போ இப்போ அதை தவிர்த்து மற்ற ஃபுல்லாக அவங்க கூட்டணி கட்சிக்கு தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. சவுத்தில் மொத்தம் 10 தொகுதி. இப்போது பிஜேபியும் சவுத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சவுத்தில் நம்ம நல்லா வளர்ந்துருக்கோங்கிற நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சவுத்து தமிழ்நாட்டில் அதே போல் மேற்கு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டு ரொம்ப கடுமையாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு எளிதாக, ஏன்னா டிஎம்கே பின்னால் இருக்குல்ல, அந்த கட்சிக்கு டிஎம்கேட ஓட்டு விழும்ல. இன்னொரு விஷயம், இப்போ திருமாவளவன் கட்சியில் 2 பேருமே பானை சின்னத்தில் நிற்கிறாங்க. ஏற்கனவே 2019 ஒரு பானை சின்னத்தில் நின்று அவர் எவ்வளோ கடைசி நேரம் நான் சொல்லிட்டு அது வந்து அவர் பானை சின்னத்தில் நின்னதுனால கிடையாது, திருமாவளவனை ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேயை சேர்ந்த வன்னியர் சமூகத்தினரே மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து நீங்கள் திருமாவளவன் வெற்றி பெறப்பெல்லாம் அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் எப்போதும் ஜெயிச்சது கிடையாது. அவருக்கு மட்டும் ஏன் அப்படி நேருகிறதுனா அது காரணம் இதுதான். இல்லை, இன்னொரு 2 விஷயம் என்னென்னா, தமிழிசை அவர்கள் ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் வேட்பாளராக களமிறங்க கூடும்னு சொல்லப்படுது. இன்னொன்று 2026 தான் வந்து களமிறங்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை
நாடாளுமன்ற தேர்தலையே களமிறங்கக்கூடும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஒருவேளை இது ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது பாஜக கை கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை தவறான முடிவாயிருமா? இல்லை அப்படி இல்லை. இப்போது அண்ணாமலைக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது. இப்போ திடீர்னு கட்சி ஆரம்பித்து பெரிய ஒரு கட்சியின் உள்கட்டமைப்பே இல்லாத கமல்ஹாசன் சட்டப்பேரவை தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டியிட்டு அந்த ரேஸில் ரொம்ப டைட்டாக வந்தார். ரைட்டா? அப்படிங்கிறப்போ கமல்ஹாசனே அந்த அளவுக்கு வந்திருக்காரு. அண்ணாமலை ஒரு ஸ்டார் வேல்யூவோடு இருக்கார். கோயம்புத்தூரில் ஓரளவு பிஜேபிக்கு செல்வாக்கு உண்டு. இன்றைக்கி ரோட் ஷோ அது இது எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு மூடே செட் ஆகிருக்கு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட்டால் அநேகமாக அவர் ஜெயிப்பார். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த சீட்டு, அந்த இடத்துல அண்ணாமலையில் வந்து ஒரு டிக் பண்ணலாம். ஒருவேளை அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் தமிழிசை வந்து ஆரம்பத்திலேருந்து அவங்க ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேயே இருந்து இல்லை அண்ணாமலை ஜெயிக்கிறது ஒன்று, அதிமுகவை தாண்டி அண்ணாமலையாக கோவையில் ஜெயிச்சிட முடியுமா? அதான் சொல்கிறேன், அங்கே ரொம்ப டைட்டாக ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல யார் 3வது இடத்துக்கு போகிறாங்கிறத பார்க்கணும். ஆட்சியில் இருந்துட்டு கடைசியில் அதுலேயும் இப்போ நடந்திருக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியை நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே 3வது இடத்துக்கு போச்சுன்னா அது கொடுக்குற மெசேஜே வேறையாக இருக்கும். கோயம்புத்தூர் மாநகராட்சியை டிஎம்கே தானே கைப்பற்றியிருக்கு. அப்படிங்கிறப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் 3வது இடத்துல டிஎம்கே போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது வேற ஒரு மெசேஜை கொடுக்கும். அதே போல் நீங்கள் தமிழிசை எடுத்துக்கோங்க. தமிழிசை வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேயே இருந்தவங்க. அவங்களால இந்த மாதிரியான ஒரு கவர்னர் போஸ்ட் இப்படிலாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்க பறந்துக்கிட்டே இருக்கிறாள். ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான். அதை 2 வருஷமாகவே தனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் திரும்ப வெளியில் வரணுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய பதவிக்காலமும் முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜ். உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அமித்ஷாட்ட கேட்டுட்டு தான் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அநேகமாக அவங்க பாண்டிச்சேரியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கன்னியாகுமரியில் போட்டியிடலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் பொன்னாருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒருவேளை பொன்னார் கன்னியாகுமரியில் போட்டியிட்டு இவங்க பாண்டிச்சேரிலையும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ பாண்டிச்சேரியில் ஒருவேளை தமிழிசை போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியங்கள் மிக அதிகம். ஆனால் அது மரபா ஒரு மாநிலத்தில் அதே மாநில ஆளுநராக இருந்துக்கிட்டு அதே மாநிலத்தில் போய் வேட்பாளராக திருப்பி கிளம்புறங்கிறது அப்படிங்கிறது கூடாதுன்னு சட்டம் சொல்லியிருக்கா. இங்கே கோர்ட்டுக்கு போங்க. கூடாதுன்னு சட்டம் சொல்லியிருக்கா. சார் கவர்னராக இருந்துக்கிட்டு தான் சார் எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது. கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் சார் போடுறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் விமர்சனம். நாராயணசாமி வேற ஒன்று சொல்கிறார். வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உத்தரப்பிரதேச சேர்ந்த ராகுல் காந்தி வயநாட்டில் மட்டும் போட்டியிடலாமா? இல்லை, அவர் பேன் இந்தியா லீடர் இல்லை. அதே போல தான் இவங்க வந்து பேன் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் இருக்க தமிழர்கள் தானே, ஏதோ எகிப்தியர்களா? இல்லை இல்லையா? ஆமாம். அப்படிங்கிறப்ப இவங்க போட்டிடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை சார்? சட்டபூர்வமாக ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. கூட்டணியெல்லாம் முடிவானதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுக்கிற நேர்காணல் இது. இந்த தேர்தலோட முடிவு அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை டிசைடிங் ஃபேக்டராக மாற்றும்? இந்த விஷயம் இருந்துச்சு, இதை டிசைட் பண்ணுற ஃபேக்டராக மாற்றும் அப்படி இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் கழகங்களுடைய ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். கழகங்கள் டிஎம்கேயும் சொல்கிறேன், ஏடிஎம்கே சொல்கிறேன், அவங்களுடைய ஹைட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று, பிஜேபியுடைய வளர்ச்சி என்னங்கிறது தெரிஞ்சிடும். 3வது, சேலத்தில் பேசுகிறப்போ மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அடுத்த 5 ஆண்டு காலம் மிக முக்கியம். 5 ஆண்டு காலத்தில் அடுத்த ஆட்சி அமைஞ்சதும் ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சேலத்தில் தமிழ்நாட்டில் வச்சு சொல்லி அவர் எதுக்கு அடுத்தாப்புல இது சொல்லுவார்னா, 5Gங்கிறதுக்குடைய அர்த்தம் 5G தொழில்நுட்பம் இல்லை, 5வது தலைமுறையாகவும் அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிற குடும்ப அரசியலை நான் குறிப்பிடுகிறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்து இந்த இதை சொல்லுவார். அப்படிங்கிறப்போ இப்போது நடந்துகிட்டு இருக்க இந்த இடி ரெய்டு மற்றதோ இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதுதான் ஹைலைட்டே.
ஸோ அவர் அதை வந்து சேலத்தில் நான் சொல்லலை, மோடி சொல்லியிருக்கிறார் சேலத்தில். ஸோ அதை பார்க்கணும். ஸோ அவர் முன்னாடியே சொன்னமா இந்த 2 டேர்ம் வந்து வெறும் ட்ரைலர் தான், ஆ? இந்த 2 டேர்ம் வெறும் ட்ரைலர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் அப்படின்ட்டு. இல்லை, இது வந்து நிலத்தை உழுது பண்படுத்துறது தானே, அதுக்கப்புறம் தானே அறுவடை. அது இனிமேல் தான் இருக்குது. பாருங்கள் நீங்கள் நிறைய வேடிக்கை. அது அந்த அந்த நடவடிக்கைக்கு ஏற்ற விதமாக அனுசரணையான விதத்தில் சட்டத்திலேயே மாற்றங்கள் கொண்டு வருவாங்க, புதிய சட்டங்களே கொண்டு வரப்படலாம், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமேல் வந்து ஊழல்வாதிகள் நிம்மதியாக தூங்க முடியாது, ஊழல்வாதிகள் நிம்மதியாக தூங்க முடியும். பிரதமரே சொல்லியிருக்கார்ல, திமுகவின் தூக்கம் கெட்டு விட்டது. நன்றி சார், பல்வேறு கேள்வி பதில் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.